Hi everyone, welcome to my channel. Today let's learn while, during, throughout, for இந்த 4 ப்ரிப்போசிஷன்ஸையும் எவ்வாறாக நாங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவது என்ற விஷயம். ஸோ இவை 4ம் ஒரே இடங்களில் யூஸ் பண்ணப்படுவது மாதிரி எங்களுக்கு தோன்றும். But there are differences between them. So shall we see them one by one? First one is while. While is used to talk about two actions happening at the same time. ஒரே நேரத்தில் நடைபெறக்கூடிய 2 ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுவதற்கு நாங்கள் while என யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுவதால் இங்கே 2 க்ளோசஸாக நாங்கள் சென்டென்ஸை உருவாக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை ஒரு ஹோல் சென்டென்ஸாகவும் அடுத்த ஆக்ஷனை whileுடன் சேர்த்து இன்னொரு ஹோல் சென்டென்ஸாகவும் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அமையக்கூடிய ஹோல் சென்டென்ஸாக நாங்கள் பேசணும். லெட்ஸ் see the examples. It was raining while I was watching TV. It was raining while I was watching TV. மழை பெய்து கொண்டிருந்தது, நான் டிவி பார்த்து கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில். 2 ஆக்ஷனும் பேரலாக நடக்குது. ஸோ இது எங்களுக்கு மாற்றியும் பேசலாம். How is that? While I was watching TV, it was raining. Both are same. Understood? See the next one. Please be quiet while I am speaking. Please be quiet while I am speaking. நான் பேசும் பொழுது அமைதியாக இருங்கள். Understood? ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு while யூஸ் பண்ணி ஒரே டைமில் நடக்கிற 2 ஆக்ஷன் பற்றி பேசலாம். நெக்ஸ்ட், கேன் யூ ஸ்டடி while listening to the music? மியூசிக் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு படிக்க முடியுமா? 2 ஆக்ஷனையும் ஒரே டைமில் உங்களுக்கு செய்ய முடியுமா? கேன் யூ ஸ்டடி while listening to the music? He doesn't make mistakes while writing. Understood? Next one, during. During used to say about something happens in relation to another event. தொடர்ச்சியாக ஒரு ஈவெண்ட் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதற்கு இடைக்கிடையே வேறொரு ஆக்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றி பேச எங்களுக்கு டியூரிங் யூஸ் பண்ணலாம். த்ரூ அவுட் என்பதும் சேம் விடயத்துக்காகத்தான் யூஸ் பண்ணப்படுது. பட் 2க்கும் இடையிலான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் டியூரிங் யூஸ் பண்ணி பேசும் பொழுது ஒரு தொடர்ச்சியான ஈவெண்ட்டுக்கு மத்தியில் இன்னொரு ஆக்ஷன் நடக்குதுண்டா அது அந்த தொடர்ச்சியான ஈவெண்ட்டை ஆரம்ப கட்டத்தில் நடக்குதா, இறுதியில் நடக்குதா, மிடில் ஆஃப் த ஈவெண்ட் நடக்குதா என்று எங்களுக்கு தெளிவாக தெரியாது. பட் நான் த்ரூ அவுட் என்று சொன்னேனண்டா அந்த 2வது ஆக்ஷன், அதாவது இடைக்கிடையே நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் அந்த ஹோல் ஈவெண்ட் முழுவதும் நடந்திருக்குது என்ற மீனிங்கில் வருது. If you see the example sentences, you might understand the difference between them clearly. So see the example sentences. My phone rang during the meeting. My phone rang during the meeting. My phone rang throughout the meeting. What are the difference between them? My phone rang during the meeting என்று சொன்னால் என்னோட ஃபோன் மீட்டிங் நடக்கிற டைமில் ரிங் ஆகி இருக்குது. பட் ஸ்டார்ட் டைம்லையா, என் டைம்லையா, மிடில்லையா எப்போன்னு தெரியாது. ஏதோ ஒரு டைமில் ரிங் ஆகி இருக்குது, 1 2 3 தடவை. பட் த்ரூ அவுட் த மீட்டிங் என்று சொன்னால் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணினதிலிருந்து முடியும் வரை ஆன காலகட்டத்தில் இடையில் நிறைய தடவை ரிங் ஆகி இருக்குது. ஓகே, அந்த த்ரூ அவுட் த பீரியடுண்டா ஹோல் டைம், மீட்டிங் நடக்கிறதுக்கான அந்த ஹோல் டைம்குள்ளே தொடக்கத்திலிருந்து முடிவு வர இடைக்கிடையே அந்த ஆக்ஷன் நடைபெற்று கொண்டு இருந்தது. பட் டியூரிங் என்று சொன்னால் இடையில் ஏதோ ஆரம்பத்தில், இறுதியில், மிடில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ஆக்ஷன் திரும்ப திரும்ப நடந்திருக்குதுன்ற மீனிங். I went skiing several times during the winter. I went skiing several times during the winter. ஸோ வின்டரில் நான் ஸ்கீயிங் சென்றேன் நிறைய தடவை. ஸோ அது வின்டரோட ஸ்டார்டிங் டைம்லேயாகவும் இருக்கலாம், சம்டைம் வின்டர் முடியக்கூடிய அந்த காலகட்டத்திலையும் இருக்கலாம். பட் throughout the winter, I went skiing
several times throughout the winter அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் வின்டர் தொடங்கின நாளிலிருந்து முடியும் வரைக்கும் இடைக்கிட நான் முழு வின்டர் சீசன்லேயும் ஸ்கீயிங் போனேன் இந்த மீனிங்கில் வருது. ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இஃப் யூ நாட், யூ ஷுட் கமெண்ட் இட். நெக்ஸ்ட் ஒன், for. For is used to say about the time period of an action. ஒரு ஆக்ஷன் எவ்வளவு காலமாக நடக்குது அந்த விஷயத்தை பேசத்தான் நாங்கள் for யூஸ் பண்ணுவோம். ஸோ for இதுக்கு பிறகு நாங்கள் எப்போவுமே ஒரு டைம் பீரியடை தான் சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், he was watching TV for an hour. ஒரு மணித்தியாலமாக டிவி பார்த்து கொண்டு இருக்கிறான். We have been waiting for a long time. ரொம்ப நேரமாக காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ எந்த டைம் பீரியட், எந்த அளவான டைம் பீரியட் ஒரு ஆக்ஷன் நடத்தியிருக்குது என்றதை சொல்லத்தான் for யூஸ் பண்ணுவோம். So now try to make your own sentences using while, during, throughout and for. And also you should use them in your conversations. Then if you think this video is useful for you, please give me a thumbs up, and you should subscribe my channel to learn more English lessons. So let's meet with another important English grammar lesson. Until that, take care.